மாட்டை பிடிக்கிறோம் 1000 பொற்காசம் 1000 பொற்காசம் வாங்க. பொற்காசம் வாங்கி என்ன போறோம்? என்ன பண்ணுவோம்? தங்களோட மகன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். மகனோட பிறந்த நாளை கொண்டாடணும்ல. போற மாட்டை பிடிக்கிறோம். நண்பா மாடு பிடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆல்ரவுண்டுக்காரன் உங்கள்கிட்ட கேட்க சொன்னேன். உனக்கு தான் 1 2 3 நல்லா தெரியுமாமே, கணக்குல புளியாமே, அது உனக்கு பிடிச்ச நம்பர் என்னன்னு கேட்க சொன்னேன். என்ன 3 பிடிக்குமா, 6 பிடிக்குமா, 16 பிடிக்குமா, 30 பிடிக்குமா அப்படின்னு கேட்க சொல்றாயா? இல்லப்பா சொல்லு, உனக்கு நீ தான் கணக்குல புளி இல்ல. 30 தான். ரொம்ப நாள் தள்ளி வர நீ வரைக்கும் எனக்கு 30 நாள் வச்சா 30 நாள் தான் வாங்கிக்கலாம். கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லு. அந்த அளவுக்கு இல்ல, செத்தனைக்கே நான் எங்க வீட்டு பக்கம் போக மாட்டேன். 3 நாள் வச்சுக்கலாமா? 3 வந்த வீட்டுக்கு வரதான்னு சொல்லி கடுப்பாக மாட்டாங்க. ஒரு 14 வச்சுக்குவோம். 14 வச்சிருவோம்ல, வேற மாற்றம் இல்ல. 14 பிடிக்குது உனக்கு. சரி, இப்போ மாடு பிடிக்க தானே போற? மாடு பிடிக்க போறல, மாடு பிடிக்க போறல. இன்னொன்னு கேட்க சொன்ன அந்த பையன், மாடு பிடிக்க போறதான் போறோம். ஓ நினைவா, அந்த துணி மட்டும் கூட ஆசையா இருக்கு. கொண்ட போட்டி பார்க்கலாம் வேணும். கொண்டா ஏய், இல்ல செத்து போனா வச்சு கும்பிடுவோம். சீசன் ஆரம்பிக்கல தோசைடா. நண்பா நண்பா செத்து போட்ட வச்சு கும்பிடுறதுக்கு துணி வேணும்ல, அதுக்காக துணி எடுத்தேன். இவ்வளவு செத்து போயிட்டீங்கன்னா, செத்துட்டீங்கன்னா, மாடு வெட்டி கூட வெளில வந்துருச்சுன்னா, இந்த கை காலம் தனியா பிச்சுக்கிட்டு போயிருச்சுன்னா, தலை தனியா போயிருச்சுன்னா, அண்ணனை வயசுக்கு போட கூப்பிட்டு நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன நீ எதை வச்சு கும்பிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? என் டவுசர் வச்சு கும்பிடுறான். அந்த பழக்கமே எனக்கு இல்லையே. போறேன் நானாவே அது நாள்ல முண்டை மிருதகாரம் பணிப்பேவே டவுசர் போட மாட்டேன். நண்பா மாடுபடி அடடா வீரடா வீரடா. நண்பா மாரடிக்க போறதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் போகணும்னு சொல்லணும்ல. எப்படிலாம் போன வெளில பூதி ஆச்சதுக்காக வச்சு கொடுத்தாங்க. மறுபடியும் மறந்துட்டு நண்பா இங்க பேரே சொல்லாம நம்ம எல்லாத்தையும் அண்ணே மாடுபடி அடடா வீரடா மாடுபடி மாடுபடி வீரடா. மாடு குத்திருச்சா என்ன போற ரத்தம் வருது நண்பா. பக்கத்துல செத்துறதான் வருது. யாரா அறிவு கேட்டவன்? மாடு முட்டி ரத்தம் வருது. சொல்லிட்டு கண்டிச்சிட்டு நண்பா 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 இந்த சேர்வு எப்பேற்பட்ட வீரன், எப்பேற்பட்ட வீரன். இந்த இடத்துல உரகாமட்டி வந்து இந்த மாடு முட்டி நான் மாண்டு போக போறேனே. ஐயோ நண்பா நண்பா மாடுபிடிக்க வரும்போது தங்கச்சி ஒன்று சொல்லுவா. என்ன தெரியுமா சொல்லுவா? நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கஞ்சா குடிக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லுவாளே. அவ வச்ச கேட்டிருக்கா? என்னைக்கு பொம்பளை வச்ச கேட்டிருக்கோம்? என் மண்டாட்டி வச்ச கேட்காமதான் அப்படி மாடு விட்டி மாடு போப்பா. என்ன எப்படி இந்த உலகத்துல மாபெரும் வீரர் வளர்த்தியோ அதே மாதிரி என் மகனையும் ஒரு ஆளாக்கி சத்தியம் பண்ணி கொடுப்பா. சரியான பொம்பளை அது மட்டுமா நண்பா? நண்பா இந்த உலகத்துல நட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய மண்டாட்டிக்கு என்னுடைய பிள்ளைக்கும் நீதான் நண்பா முன்னாடியே சேர்த்துக்கிறேன். தங்கச்சிடா தங்கச்சினா பிள்ளை வரக்காரனா நண்பா நடந்துச்சுனா நான் செத்தாலும் சரி அவசரமா வந்தாலும் உன்னையும் குட்டி போக வர மாட்டேன் நண்பா. நண்பா சின்ன வயசுல இருந்து நீரும் நானும் எங்க போனாலும் ஒன்னாதானே போவோம். மாண்டிக்கு போனாலும் ஒயிலாட்டால போனாலும் கள்ள சதைக்கு ஒன்னாத போவோம். இன்னைக்கு நான் மட்டும் சாக போறேன், நீ மட்டும் நீரான பரவாயில்ல செத்து
நாங்க பேர் அழைச்சிருக்கோம். ஏண்டா நண்பா சாக போறேன், துணைக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன். நீங்க நண்பனா இப்போ நண்பனை பத்தி பெருசா பேசுறேனே. செத்த பண்ணே கொஞ்சம் கட்டுறா கோழி கொஞ்சம் இன்னொட்டாங்கல சனிக்கிழமை துணைக்கு ஒன்று கட்டுறியா? ஆமா நண்பா இந்த சேதுபதி சாக போறேன். இருந்துட்டாலும் இந்த சேதுபதி எப்படி வாழ்ந்தவன், எப்படிலாம் இருந்தவன் சொல்லணும்ல. ஐயோ நண்பா வீராதி வீரையா வீரத்திலே மன்னரையா விதி ஒண்ணு வந்ததையா இந்த சேதுபதி வீழ்ந்தேனையா இந்த சேதுபதி வீழ்ந்தேனையா வீராதி வீரமையா வீரத்திலே சோமையா வீராதி வீரமையா வீரத்திலே சோமையா விதி ஒண்ணு வந்ததையா சேதுபதி வீழ்ந்தேனையா சேதுபதி வீழ்ந்தேனையா ஐயோ
இனிமேல் யாரும் என்ன மாதிரி சாக வேணாம், என்ன மாதிரி வாழ வேணாம்.